கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை ரூத்து 3:1 நீ பயப்படாதே, நீ வேண்டியபடியெல்லாம் உனக்கு செய்வேன். பாருங்க, இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. அதாவது நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்ய போறேன். அல்லேலூயா. எந்த மனுஷனும் இந்த வார்த்தையை சொல்லவே முடியாது, கர்த்தர் ஒருத்தர் தான் சொல்ல முடியும். உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்ய போகிறேன். எந்தெந்த காரியத்தில், எந்தெந்த இடத்துல, எப்பப்போ, எந்தெந்த தேவைகளை உனக்கு செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர் வேண்டியபடி உனக்கு செய்வார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, வேண்டியபடி உனக்கு நான் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தகப்பன் இயேசு வாக்குத்தத்தம் பண்ணினா அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாற மாட்டார். பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாத இருக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவருக்கு கட்டளை நிற்கும். என் தகப்பன் இயேசு ஒரு வார்த்தையை சொன்னார்னா அது வாக்கு மாற மாட்டார். என்னை நோக்கி கூப்பிட்டானா மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாத எட்டாத பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன் என்றவர் சொல்கிறார். கேட்கிற எவனாயிரம் பெற்றுக்கொள்ளலாம் என்றவர் சொல்கிறார். என்னை நோக்கி நீ கூப்பிட்டேன்னா நான் உடனே உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாத உனக்கு எட்டாத பெரிய காரியத்தை செய்வேன் சொல்கிறார். எங்க வார்த்தை உங்ககிட்ட நிலைச்சிருந்தா நீ கேட்டுக்கொள்வது எதுவானாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்று அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான உயர்ந்த இயேசு மகாராஜா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் உனக்கு செய்ய போறேன். நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு என் தகப்பன் இயேசு உங்களுக்கு கொடுக்க போறார். இன்னைக்கு உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக, உங்களுக்கு மன ரம்மியமா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, உங்களுக்கு வேண்டியபடி அப்படின்னா பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கொள்ள போறீங்க. அன்னன்னைக்கு எப்படி மன்னாவை கொடுத்து என் தேவன் இஸ்ரவேல் மக்கள் நடத்தினாரோ அதே போல இன்னைக்கு வேண்டியபடி கர்த்தர் உங்களை நடத்த போறாரு. எதிர்பார்த்து கொண்டிருங்க, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுக்கு நான் செபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்தோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே ஆண்டவரே, பயப்படாதே, நீ வேண்டியபடியெல்லாம் உனக்கு நான் செய்வேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க அல்லவா? இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு எதை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்களோ அந்த காரியத்துக்கு நீங்கள் பதில் தர வேண்டும். தகப்பனே, நீ தேவனை நோக்கி நீ அமர்ந்துரு, நீ நம்புகிற காரியம் அவராலே வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்கள் நேராக கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற வசனத்தின்படி உமையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை வேண்டியபடி அள்ளி கொடுங்க தகப்பனே, வேண்டியபடி அள்ளி கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, எவ்வளோ தேவைகளோடு உங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம், எவ்வளோ எதிர்பார்ப்போடு உங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். ஒரு சரியான ஒரு வேலை இல்லாமல், சரியான ஒரு வருமானம் இல்லாமல், குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல், கணவன் மனைவிக்குள்ள பிளவுகள், பிரிவினைகள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட குடும்பங்கள் ஏராளம் இந்த நாளிலே. இந்த குடும்பங்களுக்கு ஒரு மன நிம்மதியை தாங்க தகப்பனே. ஏசப்பா, எத்தனையோ குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு சமாதான காரணர் இயேசு மகாராஜா, நீங்கள் சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தை உயர்த்துங்க தகப்பனே. எந்தெந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் இன்னைக்கு நீங்கள் செய்யுங்க ராஜா, செய்ய போகிறீங்க தகப்பனே. இயேசு மகாராஜா, நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்கு உங்களுக்கு நன்றி. உங்கள் இடத்துல வந்த யாரையும் நீங்கள் புறம்பே தள்ளினதே கிடையாது ராஜா. தகப்பனே, உங்கள்கிட்ட வந்த யாரும் நீங்கள் வெறும் ஆளை நீங்கள் அனுப்புனதே கிடையாது ராஜா. அவள் தேவைகளை சந்தித்து அனுப்பியிருக்கீங்க, அவள் சுகத்தை பலத்தை கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. அதே போல் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க, அன்பை தாங்க, இரக்கத்தை தாங்க, தயவை தாங்க, சம்மானத்தை தாங்க, செழிப்பை தாங்க, வெற்றியை தாங்க, விடுதலை தாங்க, திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, தடைகளை நீக்கி போடுங்க. உங்களுடைய அற்புத கரம் கூட இருந்து எல்லையை பெரிதாக்கி ஆசீர்வதித்து தீங்கு அணுகாமல் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. உங்களுடைய தெய்வீக சக்கினா மகிமை ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடுவதாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை.